என்ன இவங்க 3 பேர் நம்ம முன்னாடி தானே வந்தாங்க, அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காங்களா? சீக்கிரம் வரமாட்டாங்களே, விறகு வெட்டணும்னு சொல்லிட்டு இப்படி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. சரி வரட்டும் வரட்டும், நம்ம முன்னாடி போய் கொஞ்சம் எல்லாம் வெட்டி போடலாம். எப்படி இருந்தாலும் நம்மள தான் வெட்ட சொல்லுவாங்க. சரி அதுக்கு நாமளே கொஞ்சம் வெட்டி போடலாம். இந்த உயரமா இருக்கிறதுல இது ஒரு பிரச்சனைப்பா. எல்லா வேலையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம தலையிலேயே காட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு நல்லா வெட்டி 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 போடுவோம். ஐயோ என்ன இப்படி வர நம்ம பின்னாடியே வந்துட்டுக்கறா. நம்ம பாட்டு வேக வேகமா போனா விட மாட்டேங்கறாளே. என்ன இந்த கருப்பை கிளவி போகுதா இருக்குது? யோ கருப்பையி. ஐயோ நம்மள வேற கூப்பிடறாளே. யோ ஆத்தா நில்லு. ஐயோ நிக்க வேற சொல்றாளே. நம்ம காது கேட்காத மாதிரி போயிரோணும்னு பார்த்து இவ வேற கூப்பிட்டே வராளே. ஆண்டவா இன்னைக்கு விக்கிட்டே இருந்து நீ காப்பாத்தி இருப்பா. எப்படியாச்சி புள்ளையாரப்பா, உனக்கு நாளைக்கு 11 தேங்காய் கொண்டு வந்து உடைக்கிறேன்ப்பா. ஆத்தா நில்லாத்தா. ஐயோ நில்லுன்ட்டே வராளே பின்னாடியே. எப்படிதான் இவகிட்ட சமாளிச்சு போறோம்னு தெரியலையே. எதுக்குதான் இவகிட்ட அப்பப்போ நம்ம போய் உரண்டு எடுக்கிறோமோ தெரியல. இன்னைக்கு நல்லா வந்து மாட்டிக்கிட்டா, யாருமே இல்ல அக்கம் பக்கம் வேற சுத்தி ஒருத்தரும் இல்ல. இவ கையில இன்னைக்கு சிக்கனா நமக்கு சங்கு ஊதிடுவா. என்ன இந்த கிழவி இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்குது? யோ கருப்பாயி நில்லுங்கிறல்ல, உனக்கு ஏதாவது வெட்டணுமா? இந்த கிழவி அப்பப்போ இங்கே விறகு வெட்டக்கு வருமே, பாவம் நாமளே ஏதாச்சும் வெட்டி கொடுக்கலாம். இன்னைக்கு வேணாம், நம்ம இன்னைக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணலான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி 4 பேருக்கு நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும்ல. அவங்க 3 பேர் இருக்கிறாங்க, இந்த கிழவியோட சேர்த்தா 4 பேர் ஆச்சு. இவங்க 4 பேருக்கு இன்னைக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணி நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் கிடைக்கட்டும். ஓ கிழவி நில்லு கிழவி. அட நில்லு கிழவி, எதுக்கு இப்படி ஆட்டப்பட்டு ஓடுறா? நில்லு நில்லு, உனக்கு ஏதாவது வெட்டி தானே போடனே, நான் வந்து வெட்டவா? ஐயோ ஐயோ வெட்டறாளே. அறுவாளை தூக்கி என்ன வெட்ட வராளே. நான் இந்த உடம்பு எங்க போய் சொல்றது? நான் அன்னைக்கு ஏதோ பேருக்கு தானே சும்மா வாயில தானே ஏதாவது பேசினேன். அதுக்கு இப்படி அறுவாளை கைமா வருவான்னு எனக்கு தெரியாம போச்சே. ஆண்டவா கடவுளே. அட நம்ம ஏதாவது இந்த கிழவிக்கு நல்லதுக்கு செய்யலாம்னு நினைச்சு இந்த கிழவி என்ன இப்படி ஓடுது? ஓ கிழவி கருப்பாயாத்தா நில்லு. ஐயோ பின்னாடியே துரத்திட்டு வராளே. நான் இப்ப என்னதான் பண்ணுவேன் ஆண்டவா? ஓ இந்த கிழவிக்கு வரக வெட்டி கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஓடுது. ஆத்தா நில்லாத்தா, உனக்கு வெட்டி தரேன் நானே. அவசரப்பட்டு ஓடாத, இரு இரு, நானே என்ற கையால இன்னைக்கு உனக்கு நல்ல வெட்டி வெட்டி தரேன். ஐயோ சின்னப்புல என்னை விட்டு, சின்னப்புல என்னை விட்டு, என்னை ஒண்ணும் பண்ணிராத. ஐயோ நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே. இந்த அக்கம் பக்கம் கூப்பிடுறது கூட ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்களே. என்ன ஊர்க்காரங்களா என்ன கரகமா நம்ம வந்து இப்படி சிக்கிக்கிட்டோமே இவகிட்ட. அட ஆத்தா ஓடாத நில்லு கொஞ்சம், நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன்ல. நில்லு, ஏன் இப்படி ஓடுறா? ஐயோ என்ன கிளவி இது பாரு, இப்படி கிளவியா இருந்துட்டு என்ன ஓட்டம் ஓடுதுன்னு. உனக்கு தான் நான் வெட்டுறேன்னு சொன்னேன்ல, இரு நிறைய வெட்டுறேன். ஐயோ என்ன வெட்டுறான்னு இப்படி ஓடி வராளே. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி துரத்திட்டு வராளே. அட ஆத்தா கொஞ்சம் தான் நில்ல. ஐயோ ஆண்டவா இவகிட்ட இருந்து நீ காப்பாத்துப்பா. ஓ கடவுளே என்ன இப்படி துரத்திட்டு வரா இவ? என்ன இந்த கிழவிக்கு நம்ம இன்னைக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலான்னா இப்படி ஓட்டமா ஓடுது. நாமளே இந்த முடிவெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு தான் எடுப்போம், 4 பேருக்கு உதவி செய்யலான்ட்டு. அதையும் வேண்டாட்டு இது கிளவி ஓடுது. நம்ம என்ன பண்ண முடிப்போம்? என்ன இது வர மாதிரி தெரியல. சரி நாமளாச்சும் போய் விறகு வெட்டி போடுவோம். எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் தான் என்னதான் பண்றாங்க இவங்க 3 பேரும். ஐயோ என்ன கரகம் பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்மள வெட்டறான்னு இப்படி ஓடி வரா. கருப்பாயி ஏன் கருப்பா இப்படி ஓடி வரா? என்ன கருப்பாய் ஓடி வராளா? இவளுக்கு என்னாச்சு? ஏன் கருப்பா இப்படி ஓடி வரா? ஓ நீ இங்க தான் இருக்கறியா? எல்லாம் உங்க மருமகனால தான். யார் சொல்றா? சின்ன புள்ளைவா? ஐயோ ஆமாறாங்க, ஆமா அவதான் என்ன இப்படி துரத்திட்டு வரா. என்ன கருப்பாய் வளரிட்டு கிடக்குறா? சின்ன புள்ளைய குனி துரத்திட்டு வரா. அது யார் சுப்பு கேக்குறா? அருவாள் எடுத்துட்டு வெட்டறானேனா அப்படி காட்டு பக்கம் இருந்து துரத்திட்டு வரா. நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஐயோ ஊருக்குள்ள வரக்குள்ள போகும்போது நைரிச்சுப்பா. ஐயோ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன். அடியே ரங்கா கொண்டே உன்ற மருமகளை எங்கேயாச்சும் வைத்தியம் பாருடி. ஆள வெட்டறான்ட்டு இப்படி ஓடி வராளே, நான் என்னதான் பண்றது? நானும் கூட எப்படி அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். வேற யாராவது இருந்தா என்ன பண்றது? முதல்ல அவளை கூட்டிட்டு போய் என்னன்னு பாரு. ஏ கருப்பாயி என்ன நீ பாட்டு போடிட்டே இருக்கிற பாதி சொல்லிட்டு அவளே குனி துரத்துறா? ஆடி போங்கடி நீங்களும் உங்க குடும்பமும். ஏதோ ஒரு வாயில ஏதோ ஒரு 2 பேசினதுக்கு இப்படி மருமகளை விட்டு அருவாளை கொடுத்து என்ன வெட்ட வரா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறியா? என்னடி குடும்பம்? மருமக எடுத்துக்கிறா வர மருமவா. இந்த மருமக கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தி கையில புடிச்சு ஓடி வர நானு. கேக்குற மாதிரி கேள்விய. அவளுக்கு ஏதோ பைத்தியம் கீச்சி பிடிச்சிருச்சா இல்ல பேய் பிடிச்சிருச்சான்னு போய் பாருடி. ஐயோ இப்படி ஊருக்குள்ள எல்லாத்தையும் வெட்ட வந்தா என்ன பண்றது? ஐயோ என்னடி சுப்பு கருப்பா இப்படி பேசிட்டு போறா? என்னாச்சுன்னு ஒன்னும் தெரியல. இவ்வளவு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறா. இன்னும் அருவாளை எடுத்துட்டு வெட்ட வரேன்ட்டு இப்படி ஓடுறா. இப்பதான் நம்ம போன இந்த பக்கம், அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கூட்டிட்டு போய் பாருங்கறா, பேய் பிடிச்சிருச்சுங்கறா, என்னென்னமோ சொல்லிட்டு போறா. உடலங்க அவ ஏதோ வளரிட்டு போறா. சின்னப்புல வரட்டு என்னன்னு கேட்கலாம். என்னடி சுப்பு நீ இப்படி சொல்ற? அந்த கருப்பைய பாத்தீல எப்படி ஓடி வந்தான்ட்டு? அவ எவ்வளவு பயந்து போய் இருக்கிறான்னு பாத்தீல? ஆமா நானும் தான் பார்த்தேன், எனக்கு முடியுது. என்ன பண்றேன்னு தெரியல. எதுக்கு சின்னப்புல வரட்டு? அவ நல்லா தானே போன இங்கிருந்து போறப்பா. நல்லா தான் போனேன். இந்த கழுத போய் எங்கேயாச்சும் ஏதாவது இதுல வம்பளத சிக்கிற கழுதியாச்சு எப்ப பார்த்தாலும். இவ கருப்பாய் சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதாவது ஆகி போச்சா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. அருவாள் கையுமா எதுக்கு வெட்ட வரா? இல்லாட்டி கருப்பையா கருப்பாய் என்ன அப்படி போய் சொல்றாள்? அப்படியெல்லாம் பேச மாட்டாளே. எதா இருந்தாலும் தானே சண்டை போடுவா ஏதாச்சுன்னா. ஆனா பொய்யெல்லாம் பேச மாட்டாளேவா. சரி சுப்பு நான் வேணா எதுக்கு போய் பார்த்துட்டு வரவள. ஆனா கம்மனே இருங்க அந்த கருப்பாய் பேச கேட்டுட்டு. அவ 1ன்னு 9 அவ எதை தீர்த்து பேசிட்டு போவா. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இருக்கட்டும் சின்ன பிள்ளையும் வருவா. உட்காரு நீ எங்கன்னு போய் கேட்டுறவள. அவன் என்னமோ காட்டு பக்கத்துல அருவாளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலே. அங்க வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? இதை காதல கேட்டுட்டு எப்படி போகாம இருக்கிறது?
எனக்கு என்னமோ கருப்பாய் பேசுறதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை. நீ தான் இப்படி என்னமோ பயந்துட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை சுபு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எதுக்கு ஒரு போய் பார்த்துட்டு வர்றேன். அது யார் அங்கே சொன்ன கேட்க மாட்டேங்கிற? இல்லடி, இந்த கருப்பாய் சொல்லிட்டு போகிறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. அதுக்கு தான் போய் பார்த்துட்டு வரலாமான்னு நினைக்கிறேன். சரி இரு, நீ மட்டும் போக வேண்டாம். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இரு, வீடு கூட்டிட்டு நானும் வரேன். சரி வாடி போகலாம். எங்கே சொன்ன போல போனேன் இவ்வளோ நேரமா? நான் எங்கடி போனேன்? உங்களை தான் 3 பேரையும் காணோம். நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். சரி, நீங்கள் அங்கே இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அவளாச்சும் போய் வரக்கலை வெட்டி போடலான்ட்டு வந்தேன். எனக்கு முன்னாடி இங்கே நீங்கள் எல்லாம் வெட்டிட்டு கிடக்குறீங்க. அம்மா ஒன்றா தானே வந்தோம். நீங்கள் இப்படி வந்தீங்க? பேசணும் போல நாம வாட்டுக்கெல்லாம்ப்பா பேசிட்டு வந்துட்டு இருந்தா நீ பாட்டு காலை காணா கரும்பு வெட்ட போயிட்டியாடி இடையில? ஆமாக்கா, இப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க. நானும் கையில் அருவாலை பார்த்தது. அங்கே எதுக்கால அந்த கரும்பு நல்ல வசதியாக வளர்ந்து கிடந்துதா. சரி, அப்படியே போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு ஒரு கரும்பை வெட்டி அப்படியே தின்னுட்டு வந்தேன். பார்த்தா உங்களுக்கு ஒருத்தரையும் காணோம். சரி, பின்னாடி தான் வருவீங்கன்னு பார்த்தா இங்கே இருக்கிறீங்க. சரி சரி, கரும்பு வெட்டிட்டு வந்தியே, எங்கடி கரும்பு? எனக்கு கொண்டு வரலையா? ஒன்று தாண்டி வெட்டினா அது நானே வழியிலே தின்னுட்டேன்டி. வேணா போகிறப்ப வெட்டிக்கலாம். ஏண்டி அவ்வளோ ஆத்திரமாயே அந்த கரும்பு திங்கிறதுக்கு? நாங்கள் 3 பேர் வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆளுக்கு வந்து கொடுத்துட்டே சாப்பிடலாம். ஒருத்தையே அப்படி தின்ட்டியா? நானும் அப்படி தான் நினைச்சேன். சரி, நம்ம சாப்பிடலாம், அவங்களுக்கு வேணா வேற வெட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதாண்டி நானே தின்னுட்டேன். ஓஹோ, அப்ப கரும்பு உட்காந்து தின்னுட்டு அம்மனி மெதுவா நடந்து வந்திருக்கீங்க இல்லையா? இல்லக்கா, அதெல்லாம் நான் உட்காரவே இல்லை. வழியில எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா உங்களுக்கு ஒருத்தரி காணோம். ஆமா, நீ அந்த கரும்பை வெட்டிட்டு சுத்திட்டு வந்திருப்ப. நாங்க இங்க வட வர பூந்து இந்த மண்ண ரோட்டு வழியிலேயே இங்க வந்துட்டோம். அதானே பார்த்தேன். திரும்பி பார்த்துட்டு தான் வந்தேன். ஓஹோ, நீங்க இந்த வழியில வந்துட்டீங்களாக்கு? ஆமா, அது எதுக்கு போய் சுத்திட்டு வருவோனே? இந்த பக்கமே வழி இருக்கிறப்ப இப்படியே வர வேண்டியதானே? உடுக்கா, நான் வேணா கொஞ்சம் வெட்டுட்டுமா? வேணா சாப்பிட, அதான் ஏகதாஸ் வெட்டியாச்சு. வா, 2 3 கட்டல கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு போலாம். ஆமா சாப்பிட, நிறைய வெட்டால தூக்கிட்டு போக முடியாது. என்ன பண்றது? இன்னைக்கு 4 பேருக்கு உதவி செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அது பொறுக்கல. நீங்க இந்த பக்கம் வந்து நீங்களே உங்க வேலையை செஞ்சிட்டீங்க. அந்த கிழவி என்னடானா அப்படியே ஓடு ஓடி போயிடுச்சு. இப்போ எப்படி என் முடிவை நான் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. நானே அப்போவாச்சு தான் நினைக்கிறேன் 4 பேருக்கு ஏதாவது பிரயோஜனமாக உதவி செய்யணும்ன்ட்டு. அதுக்கு எடுத்துக்கிறீங்க நீங்கள். என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? 4 பேருக்கு உதவி செய்யறியா? அந்த 4 பேர் யாரடி? அப்படி என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு 4 பேருக்கு ஏதாவது செய்யணும்ட்டு? யாரு நீங்கள் 3 பேர். அப்புறம் அந்த கருப்பாய் கிழவி இந்த பக்கம் எல்லாம் விறகு வெட்டுறக்கா அப்பப்போ வரும்ல. சரி, இன்னைக்கு அதுக்கு வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே கூப்பிட்டுட்டு இருந்த கருப்பைக்கு தாத்தான்ட்டு அந்த கிழவி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்னமோ ஏதோ குழம்பிட்டு அப்படியே ஓடுன்னு ஓடுது என்னை பார்த்துட்டு. ஓஹோ, எங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு இருந்தியா? அப்ப போச்சு, அது போக நாங்க அதுக்கு எடுத்துக்கிட்டோமா? டெஃபினெட்லி. நான் இன்னைக்கு விறகு வெட்டுற மூடில் தான் வந்துட்டே இருந்தேன். இந்த வழியில் வேற அந்த கருப்பை கிழவி வேற பார்த்துட்டு சரி அதுக்கு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு வெட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அதையே கூப்பிட்டுட்டே இருந்தேன். அந்த கிழவி அப்படியே ஓடுன்னு ஓடிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆமா சின்னப்புள்ள, விறகு வெட்டுறவா கூடயே வந்து வரோனே வந்து நாங்க வெட்டக்கான்னு சொல்லி வெட்டி கொடுக்கோனே. அதை விட்டுட்டு ஊர் பூரா சுத்திட்டு இந்நேரத்துக்கு வந்தா? ஆமா, எதுக்கு அந்த கிழவி அப்படி ஓடுச்சு உன்னை பார்த்து? அதானே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கிழவி என்னை பார்த்துட்டு நான் கூப்பிட அப்படி ஓடுன்னு ஓடி போயிடுச்சு. எதுக்கு அப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. உனக்கு தெரியலையா? எதுக்கு இப்படி போறீங்கன்னு கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே யோசனைப்புள்ள? அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்லடி, நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. யோசனைப்புள்ள, நீ அருவாளும் கையுமா வந்து அந்த கிழவி அப்புறம் உன்னை பார்த்து ஓடாம என்ன செய்யும்? இது கூட புரியாம இருக்கிற நீ? என்ன சீதாக்கா சொல்றீங்க? நான் அருவாளோட வர்றதுக்கும் அந்த கிழவி ஓடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? யோசனைப்புள்ள, உனக்கு இதுமே புரியலையா? அக்கா சொல்றது சரிதானே? ஆட போவாங்க. அக்கா சொல்றது தங்கச்சி சொல்றதுன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அடியே, உனக்கு இந்த மாதிரி புரியல லூஸ் கிறுக்கி. நீ அருவாளும் கையுமா போனா அந்த கிழவி ஏதோ அந்த கிழவி தான் வட்ட வருதுன்னு நினைச்சிட்டு ஓடி இருக்குமே என்னமா பயந்துட்டு. அது வேற பக்கத்து வீட்டுல இருக்குது, அவங்க கூட்ட அடிக்கடி ஏதாவது சண்டை பிடிக்கும்ல. உன்னை அருவாள் கையுமா நீ அப்படியே நடந்து வர வேகத்தை பார்த்து அந்த கிழவி ஏதோ பயந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஐயோ, என்னடி சொல்ற? அப்படியே இருக்குமோ? நான் வேற அது பின்னாடியே வெட்டுட்டுமா வா உனக்கு வெட்டி தரேன்னு சத்தம் போட்டுட்டே வந்தடி. இது பத்தாதான் சிலப்புல வெட்டா அப்புறம் சத்தம் போட்டுட்டு போனா அந்த கிழவி அதை தான் வட்ட வருதுன்னு நினைச்சிட்டு ஓடி இருக்குமே என்னமா பயந்துட்டு. ஐயோ, அப்படிதான் இருக்குமோ? நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ எதுக்கு சிலப்புல அதையெல்லாம் யோசிக்கிற? நீ தான் அந்த மாதிரி யோசிச்சிருந்தா எப்பவோ முன்னேறி வந்திருப்பியே. இனி அங்க கூட சேர்ந்து இப்படி காடு மேடுன்னு சுத்திட்டு இருக்க மாட்டீங்களா? நீ படிச்ச படிப்புக்கு எங்கேயாச்சும் போய் நல்ல ஆபீஸ்ல ஏதாவது நல்ல வேலை பார்த்துருப்ப. உனக்கு எங்க புத்தி இருக்குது போ? நான் படித்த படிப்புக்கு ஆஃபீஸில் எனக்கு வேலை கொடுத்து க்யூவில் நிற்கிறாங்க. இவங்க ஒன்றும் நம்மளை பற்றி தெரியாமல் என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. நானே 8ஆம் கிளாஸில் 2 வருஷம் ஃபெயிலாகி உட்காந்துட்டு ஏதோ 12வது தாண்டறக்கே முக்கிட்டேன். காலேஜுக்கு போகிறேன்னு சேர்ந்துட்டு ஓடி வந்துட்டேன். இவங்க வேற நான் என்னமோ நிறைய படிச்சிருக்கிற மாதிரியே. நான் படிச்சிருந்தாலும் போயிருப்பேனே ஒழுங்கா. படிக்காதனால தான் உங்கள் கூட சேர்ந்து தோட்டம் சுற்றி கிடக்கிற காடு மேடுன்னு. இதையெல்லாம் சொன்னால் அவ்வளோதான், நம்ம இமேஜ் இவங்க முன்னாடி கெட்டு போயிடுவோம். நம்ம வாட்டுக்கு அவங்க வழியிலே போய் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
நான் என்னக்கா பதில் சொல்றது? போக்கா, எனக்கு வேற பசிக்குது. என்னக்கா போதுமாக்கா இன்னும் கொஞ்சம் வெட்டுறதா? நமக்கு ஆளுக்கு 2 மணம் போதும். நிலா உனக்கு இன்னும் வெட்டுறதாடி? எல்லாம் கட்டி வச்சிட்டியா வெட்டினதெல்லாம்? எல்லாம் போட்டதெல்லாம் விறகெல்லாம் கட்டி வச்சிட்டுக்கா. எனக்கு நிறையெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டாக்கா, சும்மா 1 மணம் மட்டும் போதும். சரி அப்ப நீ 1 மணம் எடுத்துக்கோ. நீ மலரே ஆளுக்கு 2 மணம் எடுத்துக்கலாம். இதான் நீ கொஞ்சம் வெட்டி இருக்கிறீல, நானும் வெட்டி இருக்கிறேன். சரி இதெல்லாம் சேர்த்து கட்டிடலாமா அப்படியே? சரி எடுத்து போடுங்க, சின்ன பிள்ளையாச்சு கட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கிறான். அவகிட்ட சொல்லி அவன் ஏதோ கட்டை கொஞ்சம் லூசா கட்டி விட்டுட்டானா போற வழியெல்லாம் நவந்துட்டு வந்துடுவான். அப்புறம் கீழே விழுந்துரும் மலரே. பேசாம நாமளே நல்லா இருக்கமா டைட்டா கட்டிக்கலாம் விடு. சரியா சொன்னீங்க சீதாக்கா இன்னைக்கு. சரி வாங்கக்கா, போதுக்கா, எவ்வளோ நேரக்கா வெட்டிட்டு இருப்பீங்க? வீட்டுக்கு போலக்கா, வாக்கா, பசிக்குது. யாசன புலா சாப்பிட்டுட்டு வரியா நீ? சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டா பசிக்காதா இப்போ? நானே எங்கள் அண்ணன் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் அத்தானுமே சுபத்தை பாட்டி திண்ணையில் உட்காந்து ஏதோ சூடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நல்லா அங்கேயும் பெரிய உருண்டையாக வாங்கி கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு கரும்பு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு இப்படி தான் இருக்குது, பசிக்குது மறுபடியும். கரும்பு சாப்பிட்டனால எல்லாம் ஜீரணமாயிருச்சாட்டு இருக்குது. அதனால தான் மறுபடியும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வயிற்றுக்குள்ள ஏதாவது போடணும், இல்லாட்டி வயிறு கடமுடாங்குது. சரி இருசன புலா கொஞ்சம் தான் இருக்குது, அதை மட்டும் வெட்டிட்டு இந்த சுள்ளி மட்டும் கொஞ்சம் பொறுக்கிட்டு போலாம். ஏண்டி ரொம்ப பஸ்தா வேணா வீட்டுக்கு போடி நீ வேணா. நாங்க வரும்போது தனியா தானே வந்தோம், அதெல்லாம் நாங்க தூக்கிட்டு வந்துருவோம். நீ போகணும் போசன புலா போய் சாப்பிட போ வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் எங்கள் அத்தை வேறு மறுபடியும் விட மாட்டாங்க. சரி எப்படியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வெட்டுங்க, போகலாம். நீ எவ்வளோ நேரம் தான் வெட்டிட்டு இருப்பீங்களோ? ஏண்டி ரொம்ப அவசரமா இருந்தா கிளம்ப வேண்டியதுதானே? என்னடி நீ இப்படியெல்லாம் சொல்ற? என்னோட 6 உயிர் தோழிடி நீ ஏன் நீ கிளம்புங்கிற? நான் கிளம்பி எங்கே போகிறது? வீட்டுக்கு போய் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அது சரிடா, அதான் உனக்கு பசிக்குதுன்னு சொன்னாலே சரி அதான் வீட்டுக்கு போறியான்னு கேட்கறா. இதுல என்ன தப்பு இருக்குது யோசனை புலா? சரி வா மலர், வெட்டாது போது வா கிளம்பலாம். கூட வரேன்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிருக்கிறாளா பாரு காய்வா. நான் என்னடி பண்ணுறது? நான் இன்னைக்கு ஏதாவது வேலை செய்யலான்னு தான் நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து என்ன வேலை இருக்குது? விறகு வெட்டுற வேலை தானே. அதையும் நீங்களே வெட்டிட்டீங்க. அப்புறம் நான் என்னடி வேலை செய்கிறது? ஒண்ணு செய்யாடி கிடக்குதே உடனேலா. சரி எல்லாம் கட்டி வச்சுன்னு போலாமா மலரே? கிளம்பலாமா? சரிக்கா போது வாங்க. இது வரும் ஒரு 10-15 நாளைக்கு மேல. இடையில வேணா ஒரு நாளைக்கு கொஞ்சம் வெட்டிக்கலாம். ஏன் சீதாக்கா உங்க தோப்புல தான் எல்லாம் மட்டைங்க அது இதெல்லாம் கிடக்குல்ல, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து எடுக்க வேண்டியதுதானே? கிடக்கும் தானேலா, அதெல்லாம் ஒரு வண்டி பிடிச்சி எல்லாம் தூக்கிட்டு வரோன்னு. எங்க ஏதாவது ஒரு பைக்ல வீட்டுல கொஞ்சம் எல்லாம் வெட்டி கொண்டு வரலாம். அந்த மனுஷன் எங்க கொண்டு வராரு? அங்கே எல்லாத்தையும் தீ போட்டு எல்லாம் எரிச்சு விட்டுறதாச்சு. அன்னைக்கு கூட போய் போன வாரம் தான் நானும் மலர் அத்தனை வரக போய் எல்லாம் மட்டைங்க ஆளும் பாலும் கிடக்குது, எல்லாத்தையும் போட்டு தீ வச்சு விட்டுட்டு வந்தான். என்னக்கா போலாமா நீ? அறுவாலையில என்னக்கா விறகு கூடியே வச்சுட்டீங்களாக்கும்? ஆமா நீலா, விறகு கூடியே உள்ள அறுவாலையே வச்சு கட்டிக்கிட்டேன். அப்புறம் நிறைய தனியாக சமைச்சிட்டு வர்றது சின்ன பிள்ளை கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அது அவகிட்ட கொடுத்து சரிப்பட்டு வராது, அதை நாங்களே எடுத்துட்டோம். ஆமா அவன் அறுவாள் எடுத்துட்டு வர சொன்னா அதை மட்டும் எடுத்துட்டு வரணும். தேவையில்லாத நாய் மேலே பேசிட்டு வருவா. என் சுப்பு பாத்தியாடி என்னமோ பதட்டப்பட்டு ஓடி வர. சின்ன பிள்ளை ஏதாவது விறகு வெட்ட கூட போயிருக்கிறான். நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு. இந்த கருப்பை ஏதாச்சும் இப்படி அப்பப்பா உளறிட்டு போவா. அவ வச்சு கேட்டு வந்திருக்கிறேன் பாரு இவ்வளோ தூரம். ஆமா போயிட்டு தான் இருக்கிறான். சின்னப்புலா அடியே ஏ சின்னப்புலா என்னடி மத்த குரல் மாதிரி கேக்குது? ஆமாக்கா எனக்கு கேட்குது. ஆனால் இந்த கிளவி நேரத்துக்கு வராது, என்னன்னு தெரியலையே. சரி என்னன்னு கேளு, இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க உன்னை தேடி. அதான் நான் என்னன்னு கேளு நம்மக்கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ, இந்த கிளவிக்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குதே. சின்னப்புலா அடியே சின்னப்புலா. என்னக்கா சின்னப்புலா மாமியார் வந்திருக்காங்களா இருக்குது? ஆமா எனக்கு சின்னப்புலா குரலாட்ட கேக்குது. அத்தா என்னத்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்கெல்லாம் வரமாட்டீங்களே, இப்போ என்ன திடீர்னு? வராம என்னடி பண்ண சொல்ற? வந்துதான் ஆக வேண்டியதா இருக்குது நீ பண்ற வேலைக்கு. அது எதுக்கு கருப்பாய் கிளவி அறுவாள் எடுத்துட்டு வெட்ட போனியாமா? அவன் அங்க கதறிட்டு ஓடி வர போற வழியில் சொல்லி போறான். உங்க பிள்ளைக்கு ஏதோ வைத்தியம் பிடிச்சிருக்குது மண்டலாயிட்டா, எங்க கொண்டு போய் வைத்தியம் பாருங்க, பேய் பிடிச்சிட்டு பிசாஸ் பிடிச்சிருக்குன்ட்டு அப்படி சொல்லிட்டு போராடியாவா? அதை போங்கத்தா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நான் நினைச்சிருக்கிறேன். அந்த கிளவி பேசி கேட்டு வந்திருக்கிறீங்க. அது ஒரு காமெடி பீஸாத்தா, விடுங்க. உனக்கு வர வர நொல்லு ஜாஸ்தியாகி போச்சு சின்னப்புலா. அதை விடுறாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாவா? நானும் அங்கேயே சொன்னால அந்த கருப்பை ஏதாவது வளரிட்டு போவான்ட்டு. அவ வயசு கேட்டு சின்ன பிள்ளைய வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன்.